அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:18. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. அப்போஸ்தலர் 12:18. சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். பொழுது விடிந்த பின்பு. ஆமென், ஹல்லேலூயா. பொழுது விடிந்த பின்பு, அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிற செய்தி. விடியற்காலத்தின் மேன்மைகள், விடியற்காலத்தின் மேன்மைகள். பொழுது விடிந்த பின்பு. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடியற்காலத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விடியற்காலம் தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? யாரும் இருளின் அனுபவத்தை நாம் விரும்புவதில்லை. விடியற்காலத்தை நாம் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கடி, ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில், சபை வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சத்துருக்களை பிசாசு எழுப்பிவிட்டு சபைக்கும் தேவ ஊழியர்களுக்கும் துன்பத்தை உண்டாக்கினான். எவ்வளவு தூரம் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் அதிகமானதோ அந்த அளவிற்கு சபை வளர்ந்தது. ஆமென். உங்க வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், எவ்வளவு யுத்தங்களை, எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் போராட்டங்களை அதை சோர்வாக நினைக்காமல் மிக கடினமாக நாம் எதிர்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் இந்த சூழ்நிலைகளை கடப்பதற்கு அவர் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பேதுருவுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அவனுக்கு மரணத்தை எதிர்பார்த்து அவன் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஏரோது பேதுருவை அழிப்பதற்காக திட்டமிடுகிறான். ஆனால் பொழுது விடிந்த பின்பு கர்த்தர் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி அமைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற விடியற்காலம் எதற்கு தெரியுமா? பொழுது விடியும், உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி அமைப்பார். இந்த பொழுது விடிந்த பொழுது சத்துரு தோற்று போனதை இங்கே நாம் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு விடியற்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்துரு தோற்கடிக்கப்படுகிற விடியற்காலம். சத்துருவினுடைய திட்டங்கள் ஆரம்பத்தில் ஜெயிப்பது போல தெரியும். ஆரம்பத்தில் சத்துரு கொஞ்சம் ஜெயிப்பது போல தெரியும். ஆனால் முடிவில் கர்த்தரை ஜெயம் எடுப்பார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சாத்தான் ஜெயித்தது போல தெரியலாம், முடிவில் கர்த்தரை யுத்தத்தில் ஜெயம் எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விடியற்காலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வருவது எதற்காக வென்றால், நீங்கள் ஆண்டவர் தரும் வெற்றியை கொண்டாடுவதற்காக. கர்த்தர் உங்களுக்கு தரும் ஜெயத்தை நீங்கள் கொண்டாட போகிறீர்கள், நன்றி செலுத்த போகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருளின் அனுபவம் இருப்பதில்லை. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இந்த இருளான அனுபவத்தில் யோபு போகிறான். ரொம்ப நாட்கள் அல்ல, கொஞ்ச காலங்கள் இந்த பாதையிலே கர்த்தர் அவனை நடத்துகிறார். நேற்று உபவாச ஜெபத்தில் இதை தியானித்தோம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் யூடியூப்பில் கேளுங்க. யோபுவின் வாழ்க்கையின் 3 பகுதிகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் வாழ்க்கையிலே சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்பின் நாட்கள், சிறையிருப்புக்கு பின்பு ஆண்டவர் அவனை நடத்தின விதம், அவன் சந்தித்த போராட்டங்கள், அவன் சந்தித்த சவால்கள், கர்த்தர் அதிலிருந்து அவனை எப்படி மீட்டு எடுத்தார். ஆமென்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில இருளின் அனுபவம் எப்பொழுதும் இருப்பதில்லை. ஆண்டவர் ஒரு விடியற் காலத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு எல்லையை தாண்டி சத்ருவால் சாத்தானால் கிரியை செய்யவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ஆண்டவர் குறித்த ஒரு எல்லையை தாண்டி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யோபு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு லிமிட்டை வச்சார். நீ முதல்ல அவனுக்கு உண்டானதை தொடணும், அதுக்கு மேலே அவனால் தொட முடியலை. திரும்ப பெர்மிஷன் கேட்டு மறுபடியும் அவனை மட்டும் தொடுவேன், ஜீவனை தொடமாட்டேன். ஆண்டவர் கொடுத்த எல்லைக்குள்ள தான் பிசாசு கிரியை செய்ய முடியுமே தவிர அவர் அனுமதி இல்லாமல் சத்ருவால் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடப்பதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 11 வசனத்தில், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். யோபை பார்த்து நிறைய கேள்வி கேட்டார். அதில் ஒன்று, அலைகளின் பெருமை எல்லாம் ஆண்டவர் அடக்குகிறார். சாத்தான ஒரு லிமிட்டில் தான் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அவனால் செயல்பட முடியும். குறிப்பிட்ட காலம், அதான் பைபிளில் வாசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு இறங்கினானா. கொஞ்ச காலம்தான், ஒரு டைம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக அருமையாக செய்கிறவர். சாத்தானால் உங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஆமென். நீங்கள் நம்ப வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். விடியற் காலத்தின் மேன்மை உங்களுக்கு வரப்போகிறது. பொழுது விடிந்த பின்பு சத்துருக்களுக்கு கலக்கம் உண்டானது. பொழுது விடிந்த போது ஏரோது திகைத்து போய் நிற்கிறான். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடியற் காலத்தை கொடுக்க விரும்புகிறார். பல போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு விடியற் காலத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கும்படியாக செய்கிறார். அதுதான் பொழுது விடுகிற அனுபவம். விடியற் காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்கிற அற்புதமான கிரியைகள், ஆச்சரியமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். பேதுருவின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த கிரியைகளை ஏரோது காவல்காரர்கள் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். பொழுது விடிவது எதற்காகவென்றால், கர்த்தர் உங்களுக்காக செய்ய போவதை, செய்கிறதை இந்த தேசம் உலகம் பார்க்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக உங்க குடும்பத்தில் செய்ய போகிறதை தேசம் பார்க்கும். பொழுது விடிவது, சத்ருவுக்கு பிரியமாக இருந்தவங்க எல்லாரும் இப்போ அவனுடைய கோபத்திற்கு ஆளானாங்க. நீங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது தெரியும். பேதுருவை விட்டுட்டீங்களப்பா, பேதுரு தப்பி ஓடிட்டானே என்று சொல்லி பிரியமாய் இருந்த காவற்காரர்கள் இப்போ ஏரோதுவின் கோபத்துக்கு உள்ளானாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை அப்படி மாற்றி அமைக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் 19 வசனத்திலே காவல்காரர்களை விசாரணை செய்து அவர்களை குற்றவாளிகளாக தீர்மானித்து கொலை செய்ய கட்டளையிடுகிறான் இந்த ஏரோது. இந்த காவல்காரர்கள் ஏரோதுக்கு பிரியமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனுடைய யோசனைகள் நிறைவேறாமல் போன போது, சத்ருவின் திட்டங்கள் நிறைவேறாமல் போன போது, அவனுக்கு உதவி செய்தவர்கள் மேலே அவனுக்கு கோபம் எழும்பியது. சாத்தானும் அப்படிதான். ஜனங்களுக்கு கொடுக்கிறது போல ஒன்றை கொடுப்பான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனுடைய கோபத்திற்குள்ளாக மக்கள் மாறிவிடுவார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு சாத்தானை பிரியப்படுத்துகிறார்கள். விக்கிரகங்களை ஆராதித்து பலவிதமான காரியங்களை சாத்தானுக்கு பிரியமாய் செய்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த சாத்தானே அவர்களை அழித்து விடுவான். இந்த ஏரோதுக்கு பிரியமாய் இருந்த வேலைக்காரர்கள்
ஒரு நாள் ஏரோதுவுக்கு அவனுடைய கோபத்திற்கு உள்ளாகி இவர்கள் தங்கள் ஜீவனையை இழக்க நேரிட்டது. பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சாத்தான் ஒருபோதும் நன்மை செய்கிறவன் அல்ல, அவன் தீமை செய்கிறவன். அவனை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. ஆகவே தான் இந்த ஜீவனுள்ள சுவிசேஷத்தை நாம் இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறோம். இயேசு மெய்யான இரட்சகர், அவர் மெய்யான தெய்வம் என்பதை இந்த பூமிக்கு நான் அறிவிப்பதின் நோக்கம் என்னவென்றால், சாத்தான் இந்த ஜனத்தை மோசம் போக்கி விடுவான். அவனுக்கென்று ஆயத்தமான நரக ஆக்கினைக்குள்ளே ஜனங்களை கொண்டு போய் விடுவான். இதை தடுப்பதுதான் சபையின் வேலை, இதை தடுப்பதுதான் நம்முடைய வேலை. அதற்காகத்தான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பொழுது விடியும் போது உங்களை குறித்த சத்ருவின் நினைவுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னென்ன நினைவுகளை சத்ரு வச்சிருக்கிறானோ எல்லாத்தையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அவன் நினைக்கிற நினைவுகள், கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்து போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பொழுது விடியும். மனித அதிகாரங்களும் சட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டது என்பதை ஆண்டவர் ராஜாக்களுக்கே உணர்த்துவார். மனித அதிகாரத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறது. மனித சட்டங்களுக்கு, மனிதன் தேசத்தில் கொண்டு வருகிற சட்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி அது கிரியை செய்யாது. இந்தியாவில் இருக்கிற சட்டம் இந்தியாவுக்குள்ள தான். இந்தியாவை கடந்த அந்த சட்டத்துக்கு என்ன கிடையாது, உயிர் இல்லை. ஸ்தோத்திரம். எங்கே போறோமோ அந்த தேசத்தின் சட்டம் அங்கே என்ன செய்யும், அது உயிரோட்டம் உள்ளதா செயல்படும். இந்தியாவை கடந்து போனால் இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற சட்டம் என்ன செய்யாது, நம்மளை கட்டுப்படுத்தாது. தேசத்தை விட்டு தேசம் கடந்து போகிறோம் என்றால் எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்திற்குரிய சட்டம் என்ன செய்யும், அதுதான் வேல்யூவா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சட்டங்களுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை கர்த்தர் ஏரோதுவுக்கு அன்றைக்கு வெளிப்படுத்தினார். ஏரோதுவே, உன்னால் பிடித்து பேதுருவை உள்ளதான் வைக்க முடியும், நான் நினைச்சாதான் உன் கையில் அவனை ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவுடைய அனுமதி இல்லாம ஒருவரையும் சத்துரு தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சரீரத்தை தொட முடியாது, உங்க வாழ்க்கையை தொட முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. பேதுருவை பிடிக்க முடியவில்லை ஏரோதுவால. ஒரு தனி மனுஷனை கூட ஒரு ராஜ்யத்தால பிடிக்க முடியல. கர்த்தர் என்ன உணர்த்துகிறார் என்றால், ஏரோதுவே, ராஜ்யம் உன் கையில் இருக்கலாம், நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா நான் கட்டளை கொடுக்காம உன்னால எதையும் சாதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்று செய்ய முடியாது. எல்லா அதிகாரத்திற்கும் மேல பரலோகம் இருக்கிறது. நீங்கள் அதை நம்பி அதை எதிர்பார்த்து வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் பரலோக அதிகாரத்தின் கீழ் வாழுகிறவர்கள். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சத்தமிட்டு சொல்லலாமா? இயேசுவே, நாங்கள் பரலோக அதிகாரத்துக்கு கீழ் வாழுகிறவர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொழுது விடியும் போது ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தம்முடைய ஊழியக்காரனுக்கும் ஏரோதுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. ஏரோதுவால அவன் நினைத்தபடி சாதிக்க முடியல. பொழுது விடிந்த போது அந்த சத்ருவின் திட்டத்தில் ஆண்டவர் ஒரு சரிவை உண்டாக்குகிறார். ஒரு சரிவு. ஏரோது இதுவரைக்கும் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருக்கிறான். அப்போஸ்தலர் 12:1 பார்க்கிறோம், 2 பார்க்கிறோம். அந்த யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தான். என்னெல்லாம் நினைச்சானோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு டைம் வரைக்கும் தான் அது நடக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற போராட்டங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அதை கடந்து அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேர் புரியுது? ஆமேன். ஒரு எல்லை இருக்கிறது, அதை கடந்து அவனால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அதை பூரணமாக நம்ப வேண்டும். ஏரோதுவுக்கு ஒரு டைமை கொடுத்தாரு. அது வரைக்கும் ஓடினான், அது வரைக்கும் செஞ்சான். அதை கடந்து அவனால் ஒன்றும் செய்ய முடியாதபடி கர்த்தர் அவனை தடுத்தார். ஹல்லேலூயா.
எவ்வளவு போராட்டங்களை, நெருக்கங்களை, கஷ்டங்களை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அவை எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு காலம் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. அதை கடந்து அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெயிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சரிவு உண்டாகிறது. எல்லாரையும் ஆட்டி படைத்தவன் பேதுருவை பிடிக்க அவனால் முடியலை. ஆண்டவர் அப்படி தான் செய்வார். பெரிய பெரிய விஷயங்களை தான் சாதிச்சான். ஒரு பேதுருவை உள்ள கொண்டு வந்தவனால உள்ள வச்சு பாதுகாக்க முடியாம போய்விட்டது. ஆண்டவர் நினைச்சா எதிரியின் களத்துல கொண்டு போய் நமக்கு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவரால முடியும். பேதுருவுக்கு வெற்றி எங்க வந்துச்சு தெரியுமா? சபைக்குள்ள ஜெபம் பண்ணும்போது அல்ல, சபைக்குள்ள ஜபிக்கும் போது வரல. சபை ஜபித்தது. பேதுருவுக்கு கிடைத்த ஜெயம் ஏரோதின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த சிறைச்சாலையில் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எதிரியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பேதுருவை ஜெயிக்க வைத்து வெற்றிகரமாக ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றார். இந்த சிறைக்குள்ள போன யாக்கோபு கொலை செய்யப்பட்டான். இந்த சிறைக்குள்ள போன சீஷர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஒரு பேதுரு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் நினைச்சான் எல்லாரையும் டீல் பண்றது மாதிரி பேதுருவையும் நம்ம என்ன செய்யலாம், டீல் பண்ணலாம் நினைச்சான். சாத்தான் சில நேரத்தில் எல்லா கிறிஸ்தவர்களையும் அவன் எதிர்கொள்வது போல நம்ம எதிர்கொள்ளலாம் நினைப்பான். ஒரு காலம் எதிர்கொள்ள முடியாது. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் செய்யறது போல உங்களுக்கு செய்யலான்னு சத்ரு நினைச்சான்னா அவனால் முடியாது. கர்த்தர் உங்க பக்கத்தில் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். அவன் நினைத்ததை செய்து முடிக்க முடியாமல் போய்விட்டது. இது ஒரு பெரிய தோல்வி அவனுக்கு. அவனுடைய திட்டத்தில் ஒரு பெரிய சரிவு உண்டாகிறது. பொழுது விடிந்த போது கலங்கி போனார்கள். சபைக்கு கலக்கம் நீங்கியது. பொழுது விடியும் போது சபையின் கலக்கம் நீங்கும், சத்ருவுக்கு கலக்கம் அதிகமாகும். ஒரு ஆம்பேன் சொல்லுங்க. இங்க சபை ஜபித்து பேதுருவை இரவுலே பார்த்தாச்சு. பொழுது விடியும் போது அவங்களுக்கு கலக்கமெல்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா பேதுரு உயிரோட வந்துட்டாரு. ஆனா பொழுது விடிந்த போதுதான் எதிராளிக்கு கலக்கம் வருகிறது. என்ன நடக்குமோ என்று யோசிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விடியற்கால அனுபவத்திற்குள்ள நீங்கள் வரும்போது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களை அவரால் மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். இந்த பாதைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எந்த வழியிலும் எந்த பாதையிலும் ஒரு முடிவு இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அதை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். சபையின் ஜெபம் வீண் போகவில்லை. அதனால தான் சபையில் வந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சபையின் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. நீங்கள் தனியாக ஜெபிக்கிறத விட வேற எங்கேயோ போய் ஜெபம் பண்ணுறதை விட இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு விடுதலையும் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். தேவ பிரசன்னத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள். சில நேரம் தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு ஜனங்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சில ஆவிகள் போராட, அந்த ஆவிகள் உங்களை தாக்கிறோம். தேவன் உங்கள் தந்த இந்த சபையில் வந்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு தனிமையில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பொழுதை விடிய பண்ணுவார் உங்களுக்காக. பொழுது விடியும். விடியற் காலத்தின் மேன்மைகள், கர்த்தர் இதிலே வைத்திருக்கிற 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. விடியற் காலத்தின் மேன்மைகள், 7 விதமான மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். 13ஆம் வசனம் கடைசி பகுதி. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் சுற்றி பனி பெய்திருந்தது. 14ஆம் வசனம். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும்
உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் மன்னா. முதலாவது மேன்மை, விடியற்காலத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற மேன்மை என்னவென்றால், நம்மை திருப்திப்படுத்தும் வகையில் கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, திருப்திப்படுத்தும் வகையில் கர்த்தர் கிரியை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகமம் 16:7 அவர்கள் முறுமுறுப்புகளை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப அவங்க ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, திருப்தி இல்லாம இருந்தாங்க. ஸ்தோத்திரம். எகிப்துல கிடைச்ச ஆகாரம் கூட இல்லையே, நாளைக்கு என்ன செய்வோம், நாளை மறுநாள் என்ன செய்வோம், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்றார், விடியற் காலத்தில் என் மகிமையை காண்பீர்கள். அது என்ன மகிமை என்றால், நம்மை திருப்திப்படுத்தும் வகையில் கர்த்தர் நமக்காக ஒன்றை செய்ய போகிறார். உங்கள் ஆத்துமா, உங்கள் மனம் திருப்தி அடையும் வகையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. தேவை பூர்த்தியாகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. விடியற்காலத்தில் கர்த்தர் எலியாவை திருப்திப்படுத்துகிறார். அவனுடைய சரீர தேவைகள் திருப்தி அடைகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நீங்கள் திருப்திப்படும் வகையில் அவர் செயல்படுகிற ஆண்டவராயிருக்கிறார். விடியற்காலத்தின் மேன்மை என்ன? உங்களை திருப்திப்படுத்தி நடத்துவார். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு திருப்தியா இருக்கும். குறைவு என்பதே இருக்காது. அதில் நாம் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாத அளவில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் தருகிற மேன்மை நமக்கு திருப்தியை கொண்டு வரும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, சம்பூர்ணமாக சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள். சம்பூர்ணமாக சாப்பிடுவீங்கன்னு சொல்லல, திருப்தி அடைவீர்கள். அடுத்த பகுதி, அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் திருப்திப்படும் வகையில் கிரியை செய்வார். சில காரியங்கள்ல நீங்க ஒரு விதமா யோசிப்பீங்க, ஆண்டவரே நீர் இப்படி செய்தால் நல்லா இருக்கும். ஆனா கர்த்தர் அதற்கும் மேலாக, பைபிள் சொல்லுகிறது, தெரிந்தவங்க சேர்ந்து சொல்லுங்க, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன். ஆமென். நினைப்பதற்கும் வேண்டு கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். அதுதான் திருப்தியான அனுபவம். நம்ம கேட்டதற்கும் மேல அதிகமா இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் நல்ல தேவன் நினைப்போம், அதுக்கும் மேல செய்வார். திருப்தி அடைகிற வகையில் செய்வார். 5 அப்போ 2 மீன் எடுத்து 5000 புருஷர்கள் கிட்டத்தட்ட 20,000 25,000 சாப்பிட வைத்தது மாத்திரம் அல்ல, இவர்களுக்கு எப்படி போஜனம் கொடுக்கிறது ஆண்டவரே? அந்திரையா அந்த சீசன் இயேசுவின் இடத்துல 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்து தான் கொடுத்தான். இது ஒரு ஆளுக்கு கூட காணாத ஒரு சிறு பையனுடைய மீல், ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு தான் என்னது, 5 அப்போ 2 மீன். அவன் அளவுக்கு தான் அவங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. வந்தவர்களை நம்பி, வந்தவர்களுக்கு அல்ல, ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற சாப்பாட ஆண்டவர் திருப்தியாக்கி 25,000 பேர் சாப்பிட வச்சாரு. மீதம் 12 கூடைகளை எடுக்க வைத்தார். விசுவாசித்தா நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். அவர் செய்கிற கிரியைகள் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொண்டு வரும். நீங்க நினைப்பீங்க இதுல ஒரு பதில் கிடைச்சா போதும், ஆண்டவர் அதுக்கெல்லாம் மேல பதிலை கொடுப்பாரு. அல்லேலூயா. யாத்ராகமம் 16:21 நீங்கள் திருப்தி அடையும் வகையில கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யண்டா. தேவனுடைய பிள்ளைகளை 21ஆம் வசனம் சொல்லுகிறது, விடியற்காலம் தோறும் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஆமென். நீங்கள் திருப்திப்படும் வகையில் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யணும். தேவன் தருகிற
ஆண்டவுடைய கிருபைகள், ஆண்டவுடைய வார்த்தைகள், ஆண்டவர் தருகிற அவருடைய பரிபூர்ணமான சில நன்மைகளை நீங்கள் சேர்க்க வேண்டும், நீங்கள் சேகரிக்க வேண்டும். ஆண்டவர் தர கிருபையை அதிகாலையில் விடியற்காலத்தில் சேகரிக்கணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு பைபிள் சொல்கிறது. காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த புதிய கிருபையை நீங்கள் தினமும் சேகரிக்கும் போது விடியற்காலத்தில் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை எப்பொழுது சேகரிக்கப்படணும்? விடியற்காலத்தில். அவரவர் அளவுக்கு தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரவர் வாழ்க்கைக்கு தக்கதாக. உங்கள் வாழ்க்கையில் ஓரளவு கிருபை தேவைப்படும், என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தேவைப்படலாம். நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் எதிர்கொள்ள காரியங்களை வைத்து நம்ம கிருபையின் அளவு வித்தியாசப்படுகிறது. எல்லாருக்கும் கிருபையை தர்றாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே. இப்போ உன்னோட பலவீனத்துக்கு நான் தர்ற இந்த கிருபை என்ன செய்யும்? போதும். ஒவ்வொருவரும் சந்திக்கிற போராட்டங்களுக்கு தக்கதாக அவர் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். திரும்ப சொல்றேன், ஒவ்வொருவரும் சந்திக்கிற போராட்டங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு கிருபையை வெளிப்படுத்துகிறார், அருளி செய்கிறார். உங்களுக்கு கிருபை நிறைய வருதுன்னா நிறைய காரியங்களை எதிர்கொள்ளணும்னு அர்த்தம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய கிருபை தர்றாருன்னா நிறைய செய்யணும் ஆண்டவருக்காக. விடியற்காலம் தோறும் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக, அவர் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தக்கதாக, அவர் வாழ்க்கையில சந்திக்கும் சவால்களுக்கு தக்கதாக, அவர் பலவீனத்தில் உதவி செய்யும் அளவுக்கு தக்கதாக கர்த்தர் கிருபையை தர்றாரு. இதை அதிகாலையில் சேகரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால நின்றா கிருபையை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இரண்டாவது மேன்மை, விடியற்காலத்தின் இரண்டாவது மேன்மை, சங்கீத புஸ்தகம் 30 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 30 வசனம் 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். எல்லாரும் வாசிக்கலாமா சேர்ந்து? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். அவருடைய கோபம், சத்தமா சொல்லுங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். கோபத்துக்கே பூமி தாங்க மாட்டேங்கு. நம்மெல்லாம் எத்தனை மாச கணக்காக கோபமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் தான் கோபப்படணும். யாராவது கோபப்பட்டீங்கன்னா எவ்வளோ நேரம்? ஒரு நிமிஷம் தான் ஆண்டவரை மாதிரி. அதுக்குள்ளே ரெக்கவர் ஆக கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கோபத்தை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். கோபத்தை சொல்லுங்க, கோபத்தை ரொம்ப நேரம் உள்ளே வச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை உடனே சரி செய்யணும், அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும். ஒரு நிமிஷம்தான் ஆண்டவரே கோபப்படுறார். அவர் கோபப்படுறது நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு நிமிஷம்தான். ஒரு நிமிஷத்தில் கோபப்பட்டு சொல்றார், இனிமே அழிக்க போகிறேன். திரும்ப அவர் சொல்றாரு, அழிக்க மாட்டேன். கோபத்தில் ஒன்று சொல்றாரு, பர ஒன்று சொல்றாரு. அப்படியா? அப்படி இல்லை. எப்படியாவது அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும். தேவனுடைய கோபம் நீதியானது, நியாயமானது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கோபம் நீதியானது, நியாயமானது. மனுஷனுடைய கோபம், யாக்கோபு 1 அதிகாரம் 20 வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இப்போ மனுஷனுடைய கோபம் ஆண்டவருடைய கிரியைகளை தடுக்கும். தேவனுடைய கோபம், ஸ்தோத்திரம், நம்மை சீர்படுத்துகிறது, நம்மை சரி செய்கிறது. ஆமென். ஒரு நிமிஷம்தான், அதுக்குள்ள சரி. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அந்த சைடு கோபம் ஒரு நிமிஷம் தான் வச்சிருக்காரு, தயவை நித்திய காலமாக நமக்காண்டி வச்சிருக்காராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோட கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா, கோபம் நீடிய வாழ்வுன்னு ஆண்டவுடைய தன்மை இருந்தால் ஒருத்தரும் நம்ம நிலை நிற்க முடியாது. கோபம் ஒரு நிமிஷம் இருக்கு, நீடிய வாழ்வு என்னது? அவருடைய தயவு.
ஆமென். அந்த தேவன் சொல்றாரு, சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும். வாழ்க்கையில சில கஷ்டங்கள், கடினங்கள் உங்களை கண்ணீர் வட வைக்கலாம். இரவுல கண்ணீரோட படுக்கைக்கு போகலாம். ஒவ்வொரு நாளும் நாளை எப்படி எதிர்கொள்வது என்ற பயத்தில் நீங்கள் கண்ணீரோட படுக்கைக்கு போகிறவங்களா இருக்கலாம். திடீரென்று என் வாழ்நாள் முடிந்து விட்டா என் குடும்ப சூழ்நிலை என்ன ஆகிறது? சில பயம், சில கலக்கங்கள் உங்களை கண்ணீர் விட வைக்கலாம். மனிதர்களுடைய காரியங்கள், மனிதர்கள் படுத்தின வேதனைகள், அவர்கள் பேசின வேதனையான வார்த்தைகள் உங்களுக்கு அழுகையை கொண்டு வரும். இரவு அழுகையோட நீங்க தூங்க போகலாம். ஆனா விடியற் காலத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். இரண்டாவது மேன்மை என்னன்னா, உங்கள் மனதை மகிழ்ச்சி ஆக்குவார். விடியற் காலத்தின் இரண்டாவது மேன்மை, உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். கவலைக்கு இடம் கொடாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கி விடுகிறது. ஒன்றை சொல்கிறேன், கவலைப்படுகிறதினால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாய் மாறுவதில்லை. கவலைப்படுகிறதினால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாய் மாறுவதில்லை. அல்லது நீங்கள் நினைத்தது கிடைக்கப் போவதும் இல்லை. நீங்கள் செய்ய விரும்புகிறதை செய்து முடிக்க போவதும் இல்லை. கவலை ஒரு மனுஷனுடைய ஆயுள் நாட்களை குறைத்து விடுகிறது. ஸ்தோத்திரம். சைக்காலஜி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கவலைப்படாமல் இருக்கிறவங்க நீண்ட காலம் என்ன செய்யலாம்? உயிர் வாழலாம். நாங்கள் பைபிள் காலேஜில் ஒரு பாடம் படித்தோம், சைக்காலஜி. இன்னும் வாய்ப்பு இருந்தால் எடுத்து படிக்கணும்னு வச்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய மனநிலை அதை தான் பெரும்பாலும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ கவலைப்பட்டு பட்டு மனுஷன் வேதனைப்பட்டு சரீரம் பலவீனப்பட்டு கடைசியில் அவனால் உயிர் வாழ முடியாமலே போகிறது. ஸ்தோத்திரம். கவலைக்கு அவ்வளவு ஒரு நம்மை தாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணின சில காரியங்களில் ஒன்று, கவலைப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். மலை பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. நிறைய அரசியல் தலைவர்கள் கூட வாசித்த அந்த வேத பகுதி இந்த மலை பிரசங்கம் தான். ஏனென்றால் இதில் ஏராளமான சத்தியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, நம்ம ஜீவனுக்காக தான் கவலைப்படுறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? வேலையில் இருக்கும்போதே வேலை போயிட்டுனா என்ன செய்கிறேன்னு கவலைப்படுவோம். பணம் இருக்கும்போதே இந்த பணம் காலியான என்ன செய்கிறேன்னு கவலைப்படுவோம். இதுதான் மனுஷ வாழ்க்கை, மனித வாழ்வு இப்படி தான் இருக்கும். எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். அதுக்குன்னு எப்படியும் குடும்பம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு திராட்டில் விட்டுறக்கூடாது. சில எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க, சாப்பிடுவாங்க, பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. ஸ்தோத்திரம். உக்ரானக்காரனாக இருக்கணும், குடும்பத்தை நடத்துகிறவனாக இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, கவலை. பொறுப்புள்ளவங்களா இருங்க, கவலை உள்ளவங்களா இருக்காதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. பொறுப்புள்ளவங்களா இருக்கணும், கவலை உள்ளவங்களா இருக்காதீங்க. பொறுப்பு வேற, கவலை வேற. சிலர் பொறுப்பு தான் கவலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பொறுப்பு இருக்குது பாஸ்டர், எங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. இது கவலைங்க. பொறுப்பு அப்படிங்கிறதுனா நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். உங்கள் ஒரு தேக்க நிலை இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் பொறுப்புள்ளவங்களாக இருக்கிறீங்க, கவலை உள்ளவங்களாக இருக்காதீங்க. நிறைய பேர் குடும்பத்தில் பொறுப்புக்கு பதிலாக கவலையை சுமந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், அது உண்மை, அதை மறந்துடாதீங்க. சபைக்கு நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த சபையில ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் இந்த சபையின் வளர்ச்சிக்காக பிரயாசப்படணும். இந்த சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இந்த சபையில ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கணும். ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வரணும். குடும்பத்தில் நீங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலை உள்ளவங்களா இருக்காதீங்க.
உலக காரியத்துக்காக கவலைப்படுறவங்களா இருக்காதீங்க. உங்க சரீரம் பலவீனப்படும். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க 3.5 வருஷம். 3.5 வருஷம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 3.5 வருஷம் 12 பேர், 3 நேரம் சாப்பாட்டுக்கு, 3 நேரம் அவங்க போன டிராவலுக்கு எவ்வளவு செலவுகள் ஆயிருக்கும். இயேசு கிறிஸ்துவோ சீசர்களோ அதை பற்றி கவலையே படலை. அதனால்தான் இயேசு இந்த சத்தியத்தை அவரை எழுதுகிறார், கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் 4 பேர் 5 பேரை வச்சு சமாளிக்கிறதுக்கு கவலைப்படுறோம். இயேசு 12 பேரை வச்சு என்ன செஞ்சாரு? 3.5 வருஷம் ஒரு பெரிய ஸ்தோத்திர நிர்வாகத்தை நடத்தினார். 12 பேர் தங்குறதுக்கு செலவாயிருக்கும். சொந்த வீடாக இருந்த இயேசுநாதருக்கு எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். இப்போ பொறுப்பு முழுசும் யாரு தான்? இயேசு தான். நீங்கள் சொல்வீங்க அவர் தெய்வம்னு. இல்லைங்க, 100க்கு 100% இயேசு தெய்வமாக இருந்தார், 100க்கு 100% இயேசு மனிதனாக இருந்தார். அதான் அவருடைய தன்மை. நம்மை போல பாடு உள்ளவராக இருந்தார், நம்மை போல பசி இருந்தது, நம்மை போல அவருக்கு தாகம் இருந்தது, நம்மை போல உணர்வுகள் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒன்று வித்தியாசம், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென். அந்த உணர்வு இல்லை. மற்ற எல்லாமே நம்மள மாதிரி தான் இருந்தாரு. இயேசு கண்ணீர் விட்டாரு, எமோஷன் ஆனாரு. அந்த இடத்துல தான் நேசித்த ஒருவனுக்காக கண்ணீர் விட்டார். கஷ்டம் வரும்போது கண்ணீர் வருது நமக்கு, இயேசுவே கண்ணீர் விட்டார். நம்ம கண்ணீர் விடுறதுக்கு கௌரவம் பார்ப்போம். கண்ணீர் நல்லா விட்டு ஜெபம் பண்ணா ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமென். இருதயத்தில் அடக்கி அடக்கி வச்சிருந்தா ஒரு நாள் என்ன செய்யும்? மொத்தமாக வெடிச்சிடும். அப்பப்போ தேவ சமூகத்தில் அன்னால மாதிரி கொட்டிடணும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மலையில் போய் அவ்வப்போது வந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பிதாவின் சமூகத்தில் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தார். 3.5 வருஷம் ஊழியம் வெற்றிகரமாக முடிந்தது. ஆமென். நீங்க கண்ணீரையும் கவலையும் கொற்ற இடம் எதுனா தேவனுடைய ஆலயம், இந்த சபை தான். இங்க வந்து ஜெபம் பண்ணி நீங்க உங்க கவலை எல்லாம் கொட்டுனீங்கன்னா அவர் உங்களுக்கு விடுதலையை தருவா. 3.5 வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன பட்ஜெட் போட்ட வந்தாரு பிதாட்ட, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யணும், நீர் தான் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஒண்ணுமே கேட்கல. எல்லாவற்றுக்கு நடுவில் கர்த்தர் அவர்களை நடத்தினார். இயேசு கிறிஸ்து கவலைப்படலை, சீசர்கள் கவலைப்படலை. நீங்களும் கவலைப்படாதிருங்கள், நீங்களும் கவலைப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எப்படி ஆண்டவருடைய காரியம் நடந்தது? லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எப்படி ஆண்டவரே உங்க கவலையெல்லாம் 12 பேரை சமாளிக்கிறதுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து, தங்குற இடம், இதெல்லாம் ஆண்டவர் தானே பொறுப்பு. இவரை நம்பி வந்தவங்களுக்கு இவர் தானே செய்யணும். எப்படி ஆண்டவர் நடத்தினார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கவலைப்படலை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கும் போது அவரோடு இருந்த ஸ்திரீகள் அவர் ஊழியத்துக்கு உதவி செய்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யூத கலாச்சாரத்தின்படி பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. பெண்கள் அவங்கள விடலை, ஸ்தோத்திர வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி வருமானம் வந்துச்சு? நல்ல வசதியான பெண்களும் இவரோட ஊழியத்தில் இருந்தாங்க, கஷ்டப்பட்ட பெண்களும் இவரோட ஊழியத்தில் இருந்தாங்க. எப்படி இவர்களை வச்சு இந்த ஊழியம் நடந்துச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர்களுக்கு கிடைக்கிற பணம் வீட்டுக்காரர் கொடுக்கறது தான், அல்லது அவர்களுக்கு இருந்த சொத்து, பூர்வீக சொத்து, இப்படி இதன் அடிப்படையில் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் கொண்டு இந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த ஸ்திரீகள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்காக நிற்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க, ஆண்டவருக்காக ஒன்றை விதைக்கிறீங்க, சபையில கொடுக்குறீங்க ஊழியத்துக்காகனா ஆண்டவர் உங்க தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். ஆமென்.
பெரிய பெரிய ஆட்களை கொண்டல்ல, ராஜ்யங்களை கொண்டு ஆண்டவர் தேவையை சந்திக்கல. சாதாரணமாக உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற நபர்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் 3 வருஷ ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு 3 வருஷம்தான் ஊழியத்துக்கு தேவை இருந்துச்சு. நமக்கு எத்தனையோ வருஷங்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது எதற்காகனா, இந்த சபையின் ஊழியத்தை நீங்க தாங்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க கைகளில் கொடுக்கும்போது சுவிசேஷ ஊழியங்களை தாங்குங்க. இந்த சபையில அடுத்த மாதத்திலிருந்து நிறைய ஊழியங்களை முன்னெடுக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கும் போது கர்த்தர் உங்க காரியங்களை பொறுப்பெடுப்பார். 3வது மேன்மை, விடியற் காலத்தின் மேன்மை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன், உம்மை போக விடேன் என்றார். 3வது முன்னேற்றத்திற்கான ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, முன்னேற்றத்திற்கான. அவன் வாழ்க்கை ஒரு ப்ராக்ரஸ்ல இப்போ முன்னேறி கொண்டே இருக்கிறது. எந்த அளவு முன்னேறி இருக்கிறோம்? விடியற் காலத்திலே யாக்கோபுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான ஆசீர்வாதம் வருகிறது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான் யாக்கோபு. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் 20 வருஷம் லாபான் வீட்டில் கஷ்டப்படுறான். 10 முறை அவன் சம்பளம் மாற்றப்பட்டது, ஏமாற்றப்பட்டான். ஸ்தோத்திரம். 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காக வேலை செஞ்சான். 6 வருஷம் ஸ்தோத்திரம் மந்தைக்காக, உம்முடைய மந்தை, யாரோ ஒரு ஆளுக்காக உழைச்சிட்டு இருக்கிறான். 6, 14, 20 வருஷம் யாக்கோபின் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் முன்னேறுகிறது வாழ்க்கை. எத்தனை வருஷம் இந்த ஆலயத்துக்கு வந்தோம், நமக்கு ஆண்டவர் இந்த முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறாரா? யாக்கோபுக்கு இந்த முன்னேற்றம் எப்படி வந்தது? யாக்கோபுக்கு எப்படி வந்தது? 1 ஆதியாகமம் 32 ஸ்தோத்திரம் 24 ஆண்டவரோடு தனித்திருந்து ஜெபிக்கிறான். உங்க வாழ்க்கை முன்னேறன்னா தனி ஜெபம் அவசியம். ஆலயத்தில் வந்து தனித்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் கெத்செமனே அறைன்னு ஒரு ஜெப அறைய கட்டப்பட்டிருக்கு. நிறைய பேர் பேர் கொடுத்தாங்க, சிலர் வர்றாங்க, சிலர் அப்படி கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டாங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை முன்னேறும். ஆமென். நம்முடைய முன்னேற்றம் கர்த்தர் கையில் இருக்கிறது. நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாதத்துல ஒரு தடவை அல்ல, வாரத்துல ஒரு நாள் உபவாச ஜெபம் பண்ண வாங்க, உங்க வாழ்க்கை முன்னேறும். யாக்கோபு ஜெபித்தான், முன்னேற்றத்தை பார்த்தான். எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபு ஜெபித்தான், முன்னேற்றத்தை பார்த்தான். ஜெபம் பண்ணாம முன்னேற்றம் வராது. மந்திரத்துல மாங்காய் காய்க்காதும்பாங்க. ஜெபம் பண்ணாம யாரோ ஜெபம் பண்றதை வச்செல்லாம் ஒன்றும் முன்னேற முடியாது. நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்க வாழ்க்கை முன்னேறும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2வதாக முன்னேற்றத்திற்கான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்க்கணும்னா யாக்கோபு என்ன செஞ்சா தெரியுமா? 28, 29 வசனத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். முன்னேற்றத்துக்கான ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா நம்முடைய வாழ்வின் குறைவுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். ரியலைஸ் பண்ணணும். தவறுகளை என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். யாக்கோபு ஒத்துக்கிட்டான், நான் ஒரு எத்தன் தான், நான் ஏமாத்துக்காரன் தான். இவன் சொல்லிட்டு இருக்கிறான், லாபான் என்ன 10 முறை ஏமாத்தினான், 20 வருஷம் என் உழைப்பெல்லாம் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு இவன் சொல்றான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்ப நீ லாபான சொல்றது சரி, நீ எப்படிப்பட்ட ஆளு? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நானும் ஏமாத்துக்காரன் தான் ஆண்டவரே, நானும் எத்தன் தான். அன்னைக்கு ஏமாத்தினது 20 வருஷம் ஏமாற வச்சுட்டு, ஒரு தடவை தான் அவன் அண்ணனை ஏமாத்தினா, அப்பாவை ஏமாத்தினான். சொல்ல போனா 2 முறையும் ஏசா பாதிக்கப்படுறான். ஆனால்
2 முறை செய்த தவறுக்காக 20 வருஷம் 10 முறை ஏமாற்றப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறுகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒத்துக்கொள்ள கிருபை தருவாராக. ஆமென். அங்கதான் கிருபை வெளிப்படுங்க. யாக்கோபு முன்னேறுவதற்கான ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், நான் யாக்கோபு. அவனுக்கு பேர் தெரியாம ஆண்டவர் கேட்கல. எதற்காக கேட்டார்னா, நீ எப்படிப்பட்ட நபர், நீ எப்படி இருந்த, அதை ஒத்துக்கிடுறியான்னு கேட்கறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றார், பேரை கேட்கிறார். அவன் ஒத்துக்கிட்ட, ஆண்டவரே நான் யாக்கோபு தான், நான் எத்தன் தான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது உண்மையை ஒத்துக்கொண்டா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 20 வருஷம் இருந்த தடையெல்லாம் மாறிச்சு. முன்னேறுகிறான். நிற்கிற இடத்திலே நிற்கல. ஏசாவை சந்திக்க முன்னேற்றம் வருது. அங்கிருந்து மறுபடி தகப்பன் வீட்டுக்கு அங்கே எங்கேயும் சுற்றி பலிபீடத்தை கட்டி மறுபடி வாக்கு பண்ணின தேசத்துக்கு வர கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிட்டார். வாக்கு பண்ணின இடத்துல சேர்ற வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் முன்னேற்ற பாதையில போய்கொண்டே இருங்கள். 4வதாக, தேவனுடைய பிள்ளைகளே, விடியற் காலத்தின் 4வது மேன்மை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு வரும்போது, யாத்ராகமம் 14:27, விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு குறிப்பையும் கவனமா கேட்டா உங்க வாழ்க்கையில கிரியை நடக்கும். ஸ்தோத்திரம். 4வது மேன்மை, விடியற் காலத்தில் நடக்கிற கர்த்தர் உங்களுக்கு தருகிற மேன்மை என்னவென்றால், கர்த்தருடைய பலத்தை எதிரி காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளலாம். கர்த்தருடைய பலத்தை எதிரி அல்லது சத்துரு காணும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தருடைய பலத்தை பார்வோன் பார்க்கிறான். விடியற் காலம் வந்த உடனே எல்லாரும் உள்ள வர்றாங்க. இவர்கள் கரையை கடந்தாச்சு அந்த பக்கம். இப்ப பார்வோனும் சேனையும் நடுகடல்ல வந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் செய்த அற்புதம் பார்வோனை திகைக்க வைக்கிறது. திரும்பி போக முடியாதபடி வழியை அடைத்து போட்டது. ஆமென். உங்க யுக்திய பிசாசு எடுக்கலாம். உங்க திறமைய பிசாசு கையால உங்களை மாதிரி உங்க திறமைய காப்பி அடிச்சு பிசாசு என்ன செய்யலாம், உங்களை விரட்டிட்டு வரலாம். ஆனா உங்களை நீங்க கரை சேர்வீர்கள். அவனால் திரும்பி செல்லவும் முடியாது, கரை சேரவும் முடியாது. சாத்தானுடைய திட்டத்தில் ஒரு நாளும் கரை சேர முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானுடைய திட்டத்தில் ஒரு நாளும் கரை சேரவும் முடியாது. வேண்டான்னு பாதியில் என்ன செய்ய முடியாது, திரும்பி போகவும் முடியாது. பார்வோனை நம்பி வந்த எல்லாரும் நடுகடலுக்கு வந்துட்டாங்க. திரும்பி போகவும் முடியல, கரை சேரவும் முடியல. ரெண்டுக்கும் நடுவில் என்ன செஞ்சான், சிக்கி கொண்டார்கள். ஆண்டவருடைய கரம் அற்புதமான கிரியைகளை விளங்க பண்ணியது. கர்த்தருடைய பலத்தை பார்வோன் கண்டான். 10 வாதைகளும் எகிப்திலே எகிப்தியர்கள் வழிபட்ட 10 தெய்வங்கள். அந்த 10 வாதை எதற்காகனா, நீ நம்புகிற இந்த வல்லமைக்கு மேல எனக்கு ஒரு வல்லமை இருப்பது என்பதை கர்த்தர் காண்பித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பெருசு நினைக்கிற, இதுக்கு மேல எனக்கு வல்லமை இருக்கு அப்படிங்கிறத கர்த்தர் காண்பித்தார். ஆனா பார்வோனுக்கு உணர்வு வரல. ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி பார்த்தா அவனால புரிய முடியல. இருதய கடினம். கடைசியில் செங்கடல்ல ஆண்டவர் புரிய வச்சார். கர்த்தருடைய பலத்தை சத்துரு காணணும்னா தேவனுடைய பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டியது, விடியற் காலம் வந்தபோது யாத்ராகமம் 14:27 கர்த்தர் சொல்றாரு, மோசே உன் கைய சமுத்திரத்தின் மேல் நீட்டு, உன் கைய நீட்டு. எதை குறிக்கிறது தெரியுமா? அற்பமாக எண்ணப்பட்ட இந்த மோசே, பயந்து ஓடின இந்த மோசே
பார்வோனுக்கு பயந்து ஓடின அந்த மோசே, ஸ்தோத்திரம், ஒரே அடியில் ஒரு எகிப்தியனை கொன்ற கரம் மோசையின் கரம். அப்படிப்பட்ட இந்த கரம் 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் புடம்பிட்டு அவனை ஜனத்தை விடுதலையாக்க கொண்டு வந்து ஆண்டவர் சொன்ன வாக்கை காப்பாத்துறாரு. மோசே, உன்னுடைய கரத்தினால் நீ இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குவாய். அதனால ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் மூலமாக தான் நான் அற்புதம் செய்ய போகிறேன். என் கரத்தை நான் அங்கேருந்து நீட்ட போகிறதில்ல, உன் கரத்தை நீட்டினாதான் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அபிஷேகித்தது எதற்காகனா, உங்கள் கரத்தை நீட்டும் போது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். வனாந்திரமும் வழியை கொடுக்கும். கையை நீட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற கிருபையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்களை பயன்படுத்துங்க. கையை நீட்டுறேன்னா என்ன அடையாளம்? ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைகள் வரங்களை நான் பயன்படுத்தும் போது, உபயோகிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு பலம் உள்ளவர் என்பது பார்வோனுக்கு தெரியும். கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள். உங்க கையை நீட்டுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் உங்க கரத்தின் மூலமா அற்புதங்களை செய்வார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கல. மோசே, இவன் எப்படி நம்மளை கொண்டு விடுதலையாக்க போறான், இவன் வந்தனால பிரச்சனை அதிகமாயிட்டுன்னு சொல்லி ஏற்கனவே இருந்த வேலையை விட கடினமாக்கிட்டான் பார்வோன். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் விசுவாசிக்கும் வண்ணமாக கர்த்தர் அவர் கரத்தை நீட்டி செய்யல, மோசையின் கரத்தை நீட்டியே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அற்பமாக பார்க்கப்பட்ட கரம், ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட அந்த கரம் அற்புதங்களை செய்கிற கரமாக மாறியது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் அதிசயம் மிக்க நபர்களாக மாற்ற அவரால் முடியும். ஐந்தாவதாக, விடியற் காலத்தின் மேன்மை. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு நாம் வரும்போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இளைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். 2ஆம் வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இவ்வளவு பனி, இவ்வளவு குளிர் வனாந்தரத்தில் அதிகாலையில் மலையில் எழும்பி வரணுமா? இப்போ வயசு 80 கிராஸ் பண்ணியாச்சு மோசேக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் மலையின் உச்சிக்கு வா. ஆண்டவர் தர்ற பலனை பார்த்தீங்களா? கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சா எத்தனை வயதானாலும் பலன் குறைந்து போகாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியத்துக்கு வரும்போதே 80 வயசு. இந்த சம்பவம் நடக்கும்போது 80 தாண்டிருச்சு. ஆண்டவர் உச்சிக்கு வா, அதுவும் அதிகாலையில் விடியற் காலத்தில் வாங்குறாரு. ஆண்டவருக்காக நீங்க நின்னீங்கன்னா, தேவ சபைக்காக நீங்க நின்னீங்கன்னா உங்க பலன் ஒரு நாள் குறையாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். மேன்மை. ஐந்தாவது என்னவென்றால், என் கரத்தால் உடைந்து போனதை என் கரத்தில் திரும்ப தருகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, என் கரத்தால் உடைந்து போனதை என் கரத்தால் திரும்ப தருகிறவர். எத்தனையோ காரியங்களை உடைச்சு போட்டுட்டோம். நம்முடைய கீழ்ப்படியாமையினால, நம்முடைய அறியாமையினால, நம்முடைய கோபத்தினால நிறைய காரியங்கள் உடைஞ்சு போச்சு. நிறைய நன்மைகள் நொறுக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் தந்த மேன்மைகள், அபிஷேகம் உடைந்து போய்விட்டது. கர்த்தர் தந்த கிருபைகள், அழைப்பு உடைந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் விடியற் காலத்தில் நமக்கு வைத்திருக்கிற ஐந்தாவது மேன்மை என்னவென்றால், என் கரத்தால் உடைந்து போனதை என் கரத்தால் திரும்ப தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதெல்லாம் இந்த கரம் இழந்ததோ, உடைந்து போனதோ, திரும்ப அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய அறியாமையினால், மீறுதல்களினால் நாங்கள் உடைத்து போட்டவைகள், சில பிரதிஷ்டைகள் உடைந்து விட்டது, அர்ப்பணங்கள் உடைந்து விட்டது. ஆனால் மீண்டும் திரும்ப அதை இந்த கரத்திற்கே தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். உடைத்து போட்ட கரம் மறுபடி பெற்றுக்கொள்ளுகிற கரமாய் மாறுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, உடைத்து போட்ட கரம் பெற்றுக்கொள்ளுகிற கரமாய் மாறுகிறது.
கர்த்தர் செய்கிற அற்புதமான கிரியை தான். விடியற் காலத்தில் ஒரு நாள் உடைத்து போட்ட அந்த கரம் பெற்று கொள்ளுகிற கரமாக விடியற் காலத்தில் அவருக்கு நேராக வந்து நிற்கிறது. எதை பெற்றுக்கொள்ள போனான்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். எத்தனை வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் உடைஞ்சு போச்சு. எத்தனை முறை கர்த்தர் பேசி அதெல்லாம் உடைச்சி போட்டுட்டோம். இன்னைக்கு மறுபடி இந்த கரத்தால் அந்த வசனங்களை எடுப்பதற்கு, நிலை நிற்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஜீவனுள்ள வார்த்தைகள் இருந்த கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய கற்பலகைகள் என் கரத்தால் உடைந்து போனதை என் கரத்திலேயே திரும்ப கர்த்தர் தரேன்னா, 2ஆம் வசனத்தின் 2வது பகுதி, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி, ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் ரொம்ப அவசியம். தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தத்தோடு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா சனிக்கிழமை ஒரு 5 நிமிஷமாவது வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 5 நிமிடம் உங்கள் மனதை ஆயத்தப்படுத்துங்க. சபையின் ஆராதனைக்காக, ஊழியங்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை கிரியை செய்வார். ஆயத்தத்தோடு வாருங்கள். தேவன் தர மேன்மை ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு மேன்மை. இதை விட இந்த உலகத்தில் ஒரு மேன்மை நமக்கு எதுவுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்திலே அதிகமாக விற்பனையான ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். உலகத்திலே அதிகமான நபர்கள் விரும்பி வாசிக்கிற ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. உலகத்திலே அதிகமான மொழிகள் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனையோ தகவல்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலேயே எந்த மனுஷனுடைய வாழ்வையும் மனதை மாற்றி அமைக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. வெளி பாவனையை மற்ற புஸ்தகங்கள் மாற்றும். மனதை மாற்றுவதற்கு எந்த புஸ்தகத்துக்கும் சக்தி இல்லை. அதெல்லாம் மனித கரத்தால் எழுதப்பட்டது, மனித வார்த்தைகள். ஆனால் ஒரே ஒருவருடைய புஸ்தகம்தான் இத்தனை ஆண்டுகளாக உயிரோட்டம் உள்ளதாக மனுஷ வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது. அது பரிசுத்த வேதாகமம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திற்கு வரும்போது யூதனுடைய மேன்மை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஒரு யூதனுக்கு இருக்கிற மேன்மை என்ன யாருக்காவது தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜூயிஸ் என்று சொல்றோமே, யூதர்கள். இன்றைக்கு அவங்க தான் உலகத்திலே அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள். ஏராளமான கண்டுபிடிப்புகளை அவங்க தான் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த யூதனுடைய மேன்மை என்ன? முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? விருத்த சேதனம் அல்ல யூதனுடைய மேன்மை. 2ஆம் வசனம், அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யூதனுக்கு இருக்கிற மேன்மை என்ன தெரியுமா? அவன் கையில தான் பழைய ஏற்பாடு இருந்தது. என்ன ஏற்பாடு? இதுதான் யூதனுடைய மேன்மை. இன்னைக்கு அவனுக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன, ஒரு தகுதி, ஒரு அந்தஸ்து என்னவென்றால், அவன் கையில தான் ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டை என்ன செஞ்சார்? கொடுத்தார். யூதனுடைய மேன்மை அதுதான். இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுதான் விசேஷித்த மேன்மை. ஆனா ஒரு யூதனை விட இன்னொரு பெரிய மேன்மை இருக்கு. அது என்னன்னா, புறஜாதிகளாகிய நமக்கு இயேசு தந்த மேன்மை. என்ன பாஸ்டர் அதுல மேன்மை? பழைய ஏற்பாடு அவன் கையில இருக்குன்னு பைபிளே சொல்லுதே. ஆனால் நம்முடைய கையில பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாடையும் சேர்த்து ஆண்டவர் தந்து பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. யூதனை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள், மேன்மையானவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யூதனுக்கு அது மேன்மை. ஆனால் தான் நியாயப்பிரமாணம் இன்னும் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, அதை விட மாட்டேங்கிறாங்க. இயேசுநாதர் வந்த போது ஏற்றுக்கொள்ளல, நியாயப்பிரமாணத்தை தான் முக்கியப்படுத்தினாங்க. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலை இயேசு என்பதை அறியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அதுதான் மேன்மை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மோசையின் கரத்தின அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். யூதனுக்கு அது மேன்மை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எது மேன்மை என்றால், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து
முழு வேதாகமம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது நமக்கு மேன்மை. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம அதிகமாக வாசிக்கணும் தெரியுமா இந்த பைபிளை? எவ்வளோ நேசிக்கணும்? கிருபை தருவாராக. ஆறாவதாக விடியற் காலத்தின் மேன்மை. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 21:4. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஆறாவதாக விடியற் காலத்தின் 6வது மேன்மை, விட்டு வந்தவர் தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க, சத்தமா சொல்லாம. விட்டு வந்தவர் தேடி வந்திருக்கிறார். இயேசுவை தான் குறிக்கிறது. இயேசுவை விட்டுட்டு வந்துட்டாங்க. எத்தனை முறை தரிசனம் கொடுத்தாரு, அவரை விட்டு வந்தாச்சு, இப்போ தேடி வந்திருக்கிறார். விடியற் காலத்தில் நடக்கிற 6வது மேன்மை என்ன தெரியுமா? நீங்க விட்டு வந்த அந்த இயேசுநாதர், நம்ம விட்டு அடிக்கடி போற அந்த இயேசுநாதர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் அவரை விட்டுட்டாங்க. 21ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனத்துல தான் அவர் வெளிப்படுத்தினார். திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டு இந்த சம்பவத்தை ஆவியானவர் எழுதுறாரு. இந்த திபேரியா கடற்கரையில ஆண்டவர் சீஷர்களுக்கு மறுபடியும் ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. விட்டு வந்தவர் தேடி வர்றார். நமக்கு ஆண்டவர் தர்ற மேன்மை என்னன்னா, நம்ம எதை விட்டோமோ அது நம்மளை ஒரு நாள் திரும்பி தேடி வராது. ஆனால் ஒருவர் மட்டும் அவரை விட்டாலும் திரும்ப தேடி தேடி வருகிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ முறை உங்களை விட்டுட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் தேடி வர்றீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஏன் அந்த சீஷர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உங்கள் மேலே ஆண்டவருடைய அழைப்பு இருந்தா எத்தனை முறை விட்டு போனாலும் தேடி வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவ சித்தத்தை செய்யாதனால வெறுமை வறுமை. தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் வெறுமை வறுமை. சீஷர்களுக்கு வலை வெறுமையா இருந்தது. வலையில மீன் வராதனால வாழ்க்கை வறுமையாய் போனது. வலையில வெறுமை, வாழ்க்கையில் வறுமை. உங்க வாழ்க்கையில வறுமைக்குள்ள சிக்கிறீங்களா? வலையில மீன் இல்லாதனால வெறுமை. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசங்களை எடுத்து இன்னும் வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? இன்னும் வறுமையில கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல கூட இந்த பைபிள் முழுசை வாசித்து பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவருக்கு மறுபடி ஒப்பு கொடுத்த ஒரு பேதுருவை எடுத்துக்கிடுங்க. அவன் வாழ்நாளில் கடைசி பகுதி மட்டும் கர்த்தர் அவன் தேவையை சந்தித்து நடத்தினார். ஒரு இடத்துல கூட ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட அவங்க கஷ்டப்படாத அளவில் கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். நமக்கு என்னங்க தேவை? அதுதானே. என்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார். நீங்கள் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன் விட்டு வந்தவர் தேடி வர்றாருன்னா, அவர் சித்தத்தை நீங்கள் மறுபடியும் அறிந்து அவர் சித்தத்துக்குள்ள வருவதற்காகத்தான் உங்களை திரும்ப கர்த்தர் தேடி வர்றார். கரையில் பொரிச்ச மீன் இருக்கு, வெறும் பொரிச்ச மீனை கொடுத்து அனுப்புறதுக்கு வரல. ஏதோ ஒரு நாள் தேவையை சந்தித்து போறதுக்கு வரல. வாழ்நாளெல்லாம் உங்களை அற்புதமாய் நடத்துவதற்காக ஆண்டவர் அவர் சித்தத்திற்குள் உங்களை கொண்டு வருவதற்காக திரும்ப வருகிறார். விட்டு வந்தவர் தேடி வந்து என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேவ சித்தத்தை செய்யணும், மீண்டும் ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வரணும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் திரும்ப ஒரு தடவை நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்குறேன், கிருபை தாங்க. ஏழாவதாக, கடைசியாக, விடியற்காலத்தின் 7வது மேன்மை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33வது வசனம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், போஜனம் பண்ண உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு பவுல் சொல்றாரு. 7வது மேன்மை என்ன தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை
அனைவருக்கும் வேண்டியவனாக மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை அனைவருக்கும் வேண்டியவனாக கர்த்தர் மாற்றினார். புறக்கணித்தாங்க பவுலை. பவுல் சொல்றான், இங்க இருந்து போக வேண்டாம், பிரச்சனை வரும். அவன் சொன்னதை யாருமே கேட்கல. அவன் சொன்னதை கேட்கல. அப்போஸ்தலர் 27:10-11 அவன் சொல்றான், ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் வரும், நான் பார்க்கிறேன் என் ஆவிக்குரிய கண்ணால, எச்சரிக்கிறான். 11 100க்கு அதிபதி சொல்றான், பவுல் சொன்னதை பார்க்கிலும் கப்பலுடைய மாலுமி சொன்னதை, அவன் எஜமான் சொன்னதை அதிகமாய் நம்புகிறான். அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும், அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு அவங்க எந்த விலை கிரயத்தையும் கொடுக்க ஆயத்தம். இன்னைக்கு ஒரு உலகம் அப்படிதான் இருக்கு. அவன் சம்பாதிக்கிறக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்கிடுவாங்க. இன்னைக்கு உலகத்தின் தன்மை என்ன? அவன் நல்லா இருக்க, அவன் சுயநலமா வாழ்றதுக்கு எந்த மனுஷனையும் பலியாக்குவதற்கு இன்னைக்கு உலகம் தயாராகிவிட்டது. இதுதான் கடைசி கால உலகம். 276 பேரை பலியாக்குறதுக்கு கப்பல் மாலுமியும் கப்பல் எஜமானும் தயாராயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் இருக்கு. இந்த வேர்ல்டை நீங்க பார்த்தீங்கன்னா, தான் சம்பாதிப்பதற்கு, தான் நன்றாய் இருப்பதற்காக எவரையும் பலி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது. சுயநலம் மிகுந்த ஒரு உலகம். பவுல் சொல்றான், ஆனா பவுல் வார்த்தைகள் அங்க எடுபடாமல் போனது. பவுல் புறக்கணிக்கப்பட்டான், பவுலின் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டது. சில சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் புறக்கணிக்கப்படலாம், நீங்களே புறக்கணிக்கப்பட்ட நபராக மாறலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்பொழுது பவுல் வேண்டிய நபராக மாறிவிட்டான். இப்ப பவுல் இருந்தாதான் கப்பல் ஓடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப பவுல் சொன்னதை நம்பல, அவனை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ பவுல் தான் கப்பலையே ஓட்டுகிற ஒரு நபரை, கேப்டன் மாதிரி செயல்பட்டு இருக்கிறான். எல்லாரும் திகச்சு போற நேரத்தில் சாப்பிடுங்கப்பான்னு தைரியம் சொல்ற அளவுக்கு பவுலால் முடிந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை அனைவரும் 275 பேருக்கும் இப்ப பவுல் வேண்டிய ஆளு. சாதாரண நபரா பவுலை பார்த்தாங்க. ஒரு கைதி தானப்பா நீ, ரோமாபுரிக்கு போற ஒரு கைதி, நீ உனக்கு என்ன தெரியும்? பவுலுக்கு ஆவிக்குரிய அனுபவமும் இருந்தது, கப்பலை குறித்த அனுபவமும் இருந்தது. ஏனென்றால் பவுலினுடைய தகப்பனார் கப்பல் வைத்து சொந்தமாக ஓட்டியவர். அந்த குடும்பத்தில் பிறந்தவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். உலக பிரகாரமாக இது எப்படி போகும், எங்கே பிரச்சனை வரும், அந்த அனுபவமும் அவனுக்கு இருக்கு. ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஷார்ப்பாக இருக்கிறான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட 2 அனுபவங்களும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இது ரெண்டுமே சிலரால் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேண்டிய ஒன்றாய் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். தைரியப்படுத்துகிறான். அப்போஸ்தலர் 27:25 புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் வேண்டிய ஒருவனாக மாறன்னா நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது ஸ்தோத்திரம். 27:25 ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் வேண்டிய ஒரு நபரை மாற்றன்னா நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படித்தான் நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னபடி தான் நடக்கும் என்று உம்மிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்க கிருபை தருவீராக. யூரோக்ளிதோன் காற்றடித்தாலும் கப்பலை உடஞ்சி போனாலும் ஸ்தோத்திரம், கப்பலில் இருக்கிறவங்க தப்பி ஓட நினைச்சாலும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு சொன்னபடி தான் நடக்கும் என்று நான் நம்பிக்கையை உங்க மேல வைத்திருக்கிற, மனுஷன் மேல வைக்கல, கப்பல் மாலுமி மேல வைக்கல. ஸ்தோத்திரம். கப்பல் எஜமான் மேல் என் நம்பிக்கை அல்ல, என்னுடைய எஜமானாகி உண்மையில் என் நம்பிக்கை இருக்கிறபடினால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் வேண்டிய ஒருவனாக மாறுகிறான்.
இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விடியற் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த 7 மேன்மைகளை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அந்த விடியற்கால அனுபவத்துக்குள்ள கொண்டு வரும்போது உண்மை வெளிச்சத்துக்கு வரும். எல்லாரும் சொல்லுங்க, உண்மை. பவுல் யார் என்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. இவன் சாதாரண கைதி அல்ல, இவன் கைதி அல்ல, இவன் கர்த்தருடைய பிரதிநிதி என்பதை அந்த கைதிகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த விடியற் காலத்தின் மேன்மையை தரும்போது உங்களை அற்பமாக சாதாரணமாக பார்த்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் ஒரு அற்புதமான மனிதராய் மாற்றப்படுவதை காண்பார்கள். அது மாத்திரமல்ல, 27ஆம் அதிகாரத்தோடு பவுலின் ஊழியம் நிறைவடையவில்லை. 28ஆம் அதிகாரத்திலே எல்லா கண்களுக்கு முன்பாக தீவிலே போயும் அற்புதம் செய்கிற கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஏதோ 1-2 காரியங்களிலே கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் வேண்டிய ஒரு நபராக தேவனுடைய பிள்ளைகளாக காண்பிக்கிறதோடு நிறுத்தி விடாதபடி தொடர்ந்தேர்ச்சியாக உங்கள் மூலமாக கர்த்தர் கிரியைகளை செய்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களை எல்லாரும் வேண்டிய நபராக மாறக்கூடிய அளவில் கர்த்தர் உங்க கரத்தினால பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இருக்கிற இடத்தில் எல்லாரும் எழுந்து நின்று